ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு போன வாட்டி வந்து தமிழில் எழுதி போட்டிருப்போம். ஐடி ஃபைல் பண்ணுறேன், எனக்கு 1 இயர் வந்து ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி. இப்போ அதே ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் எப்படி லெட்டர் எழுதி கொடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நான் இப்போ எழுதி காட்டியிருக்கேன். இதை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரிக்வெஸ்ட் லெட்டர் மேலே ஹெட்லைன் எழுதிட்டு ஃப்ரம்மில் வந்து என்னோடய நேம் எஸ் பிரியா, 15 மாரியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், தீவெட்டிப்பட்டி, சேலம், பின்கோடு. அதுக்கப்புறம் 2 பேங்க், அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு. அடுத்தது 2 பேங்க் மேனேஜர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தீவெட்டிப்பட்டி, சேலம், பின்கோடு. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரம்மும் 2வும், ஃப்ரம் வந்து உங்களோட அட்ரஸ், 2 வந்து யாருக்கு எழுதுறீங்களோ அது உங்களோட அட்ரஸ் சேம். அதுக்கப்புறம் எழுதி முடிச்சதையும் பின்கோடெல்லாம் எழுதி முடிச்சதையும் சப்ஜெக்ட் அப்படின்றது பொருள் அப்படின்னு தமிழில் நம்ம எழுதலை, தேவைப்பட்டால் எழுதலாம். ரிக்வெஸ்ட் ஃபார் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு லைனில் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க எனக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் 1 வேர்டில் 1 வரியில் எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வந்து டியர் சார் அல்லது மேடம், யாருங்க பேங்க் மேனேஜர் இருக்காங்களோ பிரான்ச்சில் அவங்களுக்கு சொல்கிறீங்க. சாராக இருந்தால் சார், மேமாக இருந்தால் மேம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்ரு ஃபார்மேட் எப்போவுமே வந்து ஃப்ரம் போட்டிங்கன்னா இதுக்கு நேராக எழுதுங்க. அதேமாதிரி 2 போட்டு இதுக்கு நேராக இதை கொண்டாந்து இதுக்கு அசம்பிள் பண்ணுறது ஒரே மாதிரி எழுதுனீங்கன்னா தான் ஒரு லெட்டருக்கு வந்து ஒரு அழகு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே வந்து கமா போட்டிருந்தோம், லாஸ்ட் இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதே மாதிரி தான் சேம் கமா இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கமா போடலை நான். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மை நேம் எஸ் பிரியா, ஐ ஹாவ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன் யுவர் பிரான்ச். என்னோடய பேர் வந்து பிரியா, நான் இந்த பேங்க்கில் வந்து என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துகிறீங்க. ரெண்டாவது ஐ எம் ரைட்டிங் திஸ், அதனால் நான் இந்த லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னு. அடுத்தது லெட்டர் ரெக்வஸ்டிங் டு ப்ரோவிட் மை பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதனால் எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் 1 இயர் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் ஐ நீட் டு ஃபைல் மை ஐடி ரிட்டர்ன்ஸ், ப்ளீஸ் டூ தி நீட்ஃபுல் அப்படின்னா எனக்கு ஐடி ஃபைல் பண்ணுறதுக்காக எனக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத ஒரு தாழ்வாக பணிவாக கேட்குற மாதிரி கேட்டுருந்ததுக்கப்புறம் முடிஞ்சுது. சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தேங்க்யூ போட்டு யுவர் ஃபெய்த்ஃபுல்லி எஸ் பிரியா, அந்த இடத்துல உங்கள் நேம் எழுதிக்கிங்க. என்றைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்டு, எந்த இடம், ப்ளேஸ், இவ்வளோ தான். இது தமிழ் ஃபார்மேட்டில் அப்படியே ஈஸியாக இருக்கிறதுக்காக அதே மாதிரி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதியிருக்கேன்.